சார் சார் சார், இப்படி ஒரு அணுகுண்டு விழுந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதானா சார்? என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க டைரக்டரா இருக்கிற நம்ம பேங்க் மூழ்கி போயிடுச்சாமே. யார் சொன்னது? வேற யாரும் சொல்லிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேனே. உங்க பசங்க தானே சொன்னாங்க. என் பசங்க தானே. நான் செத்துட்டேன்னு சொல்லாத வரைக்கும் சேமம் தான். சீக்கிரம் வாங்க. என்னவா அறிவு இருக்குதா அவருக்கு? மூளை இருக்குதா? மட சாம்பிராணி இவர்கிட்ட போய் நம்ம பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? ஆமாப்பா, கொஞ்சம் கூட சிரிக்காம சொன்னோம். எதுக்குடா அப்படி சொன்னீங்க? நாங்க அப்படி சொல்லலைன்னா இப்ப இப்படி வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா, இவர் விக்கல்ல சிக்கிட்டு தவிச்ச தவிப்பு இருக்குதே. தண்ணிய குடுக்குறாங்க நிக்கல, மோரை குடுக்குறாங்க நிக்கல, காஃபிய குடுக்குறாங்க நிக்கல, கண்டன குடுக்குறாங்க நிக்கல. கடைசியா இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தோம். அதிர்ச்சியில மூச்சை நின்னு போயிருந்தா? நிக்கலையே, மூச்சு நிக்கலையே, விக்கல் தான் நின்னுச்சு. எங்க சமயோஜித புத்தி அப்ரிஷியேட் பண்ணாம இப்படி திட்டினா எப்படி வா? போவா. பாத்தீங்களா, இந்த கஷ்டத்தை நீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அனுபவிச்சீங்க. தினம் அனுபவிக்கிறேன் சார். எனக்கா பரிதாபப்பட்டு இவங்களை மன்னிச்சு நீங்க போயிட்டு வாங்க. ஏன்பா இப்படிதான் செய்யறதா? இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இன்னொரு தடவை விக்கல் வந்தா இன்னொரு பேங்க் திவா. நான் வரேன் சார். நீட்டா கையா, கையா நீட்டா. விடுறா போன், டெலிபோன் வந்து பேசிக்கிறேன். நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. அதனால நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நான்சென்ஸ். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே நான்சென்ஸ் தான். இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களையும் காதலிக்கிறோம். என்னடா ஜானகி? வேற பாரு, ஜானகி அப்பொம்பள பேரு. என்னடி இவங்களோட பேசி? வா ராஜா, நம்ம போகலாம். பேர பாரு, ராஜா ஆம்பளை பைய பேரு. மிஸ்டர், காதலுக்கு என்ன முடிவு? முடிவு என்ன? காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். ஒண்ணுங்களா? உங்களை தான். நாளைக்கு 12 மணி வரையில டைம் கொடுக்கிறோம். அதுக்குள்ள நீங்க எங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கல, நாளைக்கு 12 மணிக்கு தமுக்க மைதானத்துல பலர் மத்தியில காதல் சமாதி, உயிரோட சமாதி. நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு 12 மணி உயிரோட காதல் சமாதி. பொண்ணுங்களா, நீங்க போலாம். வட வருவாங்களாடா? நீ இவ்வளவு இடம் பாக்கி இருக்கு, அவசரப்படாதடா. மெதுவா கட்டுறா. எனக்கு தெரியாதா? மணி 12 போகுது. இப்ப என்ன செய்யறது? சரியா 12 மணி வரைக்கும் பாப்போம். நீங்க காதலுக்கு சம்மதம் கொடுக்கலன்னா காதல் சமாதி. உங்களால 2 பேர் பலி. எங்க உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ரமா, ரமா, ரமா. ஜானகி, கும்பல வேற கூட்டிட்டோம், மணி வேற ஆச்சு. வருவாங்களாடா? இவ்வளவு சீக்கிரம் கட்டடம் கழுத்து உயரத்துக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா பெரிய சமாதியா கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்டா. யோ, மணி ஆச்சியா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. மணி 12 போகுது, சட்டு புட்டு முடிங்க, பாத்துட்டு போறோம். யோ, உங்க கெடியார பாசியா? யோ, மணி 12 ஆயிடுச்சியா? ஏன் நிக்கிறீங்க? அதே வந்துங்க, ஞாபகம் வரதியா? காரக்கரண்டிய கல்லோட கல்லா வச்சு கட்டடம் கட்டிட்டேன். கரண்டியில நின்னுகிட்டு இருக்கிறேன். இந்த கரண்டி சீக்கிரம் முடிச்சிட்டு கூடியா, வேலைக்கு போகணும். நீங்க கொத்தனாருங்களா? இல்லைன்னா சித்தாடா வெறியாக்காதே. இப்ப நம்ம சமாதியில சாகல, அவங்களா நம்ம 2 பேரையும் வெளியே இழுத்து போட்டு மீதி மீதி வச்சு கொண்டுடுவாங்க. ஒருவேளை நிஜமாவே சமாதி ஆயிட்டா என்னடி பண்றது? அதுக்காக நாம உடனே கட்டி ஏற முடியுமா? அவங்களாவது சமாதியில இறங்குறதாவது. நீ தைரியமாயிரு. அம்மா, ஒரு அதிசயத்தை கேட்டீங்களா? காதல்ல தோல்வி அடைஞ்ச யாரோ 2 பேரு உயிரோட சமாதி ஆக போறாங்களா? தமுக்கு மைதானம் பக்கம் ஒரே கூட்டமா இருக்குமா? இங்க பாத்தியாடா, ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. இதையும் மூடிட்டோம், அப்புறம் போயிட வேண்டியதான். பயணம் போயிடுவோம். காதல் சமாதி காண தவறாதே. கட்டடம் கிடையாது, இன்னும் 3 கல் வைத்தால் போதும், மூச்சே நின்று விடும். காதல் சமாதி காண தவறாதே. கட்டடம் கிடையாது, காதல் சமாதி. என்னையா வேடிக்கை? சாவது வேடிக்கை பாக்குறீங்களா? போங்கயா. அவங்கதான் பைத்தியக்காரத்தனமா சாக போறாங்கன்னா நீங்களும் வேடிக்கை பாக்குறீங்களா? போங்கயா. நிஜமாவே சமாதிக்குள்ள இறங்கிட்டாங்களே, இப்ப என்னடி பண்றது? இப்ப கூட ஒண்ணும் குடி முடிவு போகல. காதலுக்கு சம்மதம்னா கல்ல எடுத்துறோம், இல்லன்னா உள்ளேயே செத்துருவோம். செத்துடுவோம். சம்மதமா? சம்மதம், சம்மதம், சம்மதம். அம்மனை
ராதா, ஜானகி, ரமா, தங்கமுத்து. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பையன்க 2 பேரும் உயிரோட சமாதியில இறங்க போறோம்னு ஊரையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரே கலாட்டா பண்றாங்களாம். அப்படியா? ஆமா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்யற யாரையும் நாங்க கைது செய்யலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நாங்க கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். நான் கண்டிச்சு வைக்கிறேன் சார். ரைட். டேய், இங்க வாங்க. என்னடா அது? டெலிபோன், தொலைபேசி. நான் பெத்த கழுதைங்களா? அது டெலிபோன் எனக்கு தெரியும்டா. நில்லாங்க. ஏண்டா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உங்களை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. என்னடா அது? நீங்க தானே பேசுறீங்க, எங்களை கேட்டா. அப்பா அது ரொம்ப பழசு சார். இதோ புதுசு வந்திருக்கு, அதை விசாரிக்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? வயிற்று வலி. டாக்டர் கேக்குற மாதிரி கேக்குறீங்கப்பா. சும்மா இருடா. வந்தா சொல்லையா, சும்மா நின்னுகிட்டே இருந்தா. சார், நான் அம்பியா தியேட்டர் மேனேஜர். உங்க பிள்ளைங்க 2 பேரும் நேத்துக்கு நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க. படம் 3 ரீல் ஓடிக்கணும் சார். அதுக்குள்ள ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஏதோ சுமாரா இருந்துச்சு. இவங்க சொல்றாங்க, பாக்கி படத்தை நாங்க பார்க்க மாட்டோம், அந்த பாட்டை மாத்திரம் திருப்பி போடு, அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாங்க சார். நான் இவங்க பாக்குறதா பொதுஜனங்களை பாக்குறதா? நீ இவங்களை கேட்கறதானயா? கேட்டா சீமான் சிதம்பரத்தோட பிள்ளைங்க அப்படின்னு மிரட்டுறாங்க சார். என்னையா அது அக்கிரமா இருக்கு அப்படின்னா தியேட்டரே விலை பேசுறாங்க. தியேட்டரை விக்கிறதுக்கு நான் யார் சார்? சாதாரண மேனேஜர். 2 கொண்டாட்டிக்காரன் சார். கடைசியில என்னையா செய்த? அதான் கல்யாணம் பண்ணிட்டாச்சே. சும்மா இருடா, சும்மா இருடா. என்னையா செய்த நீ? வேற வழி இல்லாம இன்டர்வல்ல போட்டு காட்டினேன் சார். அறிவு இருக்குதா உனக்கு? அறிவு இல்லாம இவங்க தான் கேட்டான்னா நீ போட்டு காட்டினு பெருமையை சொல்லிட்டு போக வந்துட்டியா? போய் வழியா. பிரமாதம்பா, பிரமாதம்பா. சும்மா இருடா. அதோ இருக்காரு. வாங்க போ. உங்க பிள்ளைங்கன்னு நாங்களும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தோம் சார். பிள்ளைங்களை பெத்தா மாத்திரம் போராது, அத நல்ல முறையில வளர்க்கவும் தெரியணும். ஏன் என்னாச்சு? காலி பசங்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நான் உயிரோட சமாதி ஆக போறேன்னு எந்த பெரிய பட்ச பிள்ளை சார் சொல்லுவான்? ஓஹோ, அந்த சமாதி சமாச்சாரமா? என்னடா சொல்றீங்க? ஒண்ணுங்கப்பா, என் வார்த்தைக்கு எதிர்வார்த்து பேச எறியாத என் பையன் இப்ப என்னடான்னா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு குடியை வெட்டி வச்சுக்கிட்டு நான் காதலிக்கிற பெண்ணை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா இல்ல சமாதியில உயிரை விடட்டுமாங்கிறான். எல்லாம் உங்க பிள்ளைங்க கத்து கொடுத்த பாடம் சார். உயிரை விட சொல்றதானயா? அப்பதான் வழிக்கு வருவாங்க. உயிரை விடவா? நல்லா இருக்குது நியாயம். உங்க பிள்ளைகளை அடக்க வழி தெரியல, ஊரா வீட்டு பிள்ளைக்கு உபதேசம் பண்றீங்களா? மான மரியாதைக்கு பங்கம் வர்றாப்புல எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நான் உங்க மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். வெளியே தெரியாம கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டிருப்பேன். வாங்கய்யா போதும். உங்களை நீங்க தான் மிஸ்டர் சிதம்பரமா? நான் தான் வக்கீல் வரதராஜன், திருமூர்த்தி நகர். உங்க மகனுங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்ல போறீங்க புதுசா சொல்லுங்க. செவரேறி குதிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. சோரேறி குச்சாங்களா? முன்பக்கமா இல்ல, தோட்டப்புறமா வந்தாங்க. என்னடான்னு கேட்டா பெண் பார்க்க வந்தேன்றாங்க. உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க உங்க பிள்ளைங்க. உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி நானே கிழிச்சு போட்டுட்டேன். வேற எந்த வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் மண்டையில அடிச்சிருப்பேன், மண்டையிலே அடிச்சிருப்பேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஐ லீவ் இட் டு யூ. நான் வர்றேன். சோரேறி குச்சிங்களா? அப்பா, மேக்கப் இல்லாம பொண்ணு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் சௌரியாக குதிச்சோம். மானக்கட்டப்பட்டா என் மானத்தை வாங்கறதுக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா? டேய், சூடு சொரணை வெக்க ஏதாவது இருந்தது மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காங்க. ஏன் இப்படி பிள்ளை அப்படி வெளியே தள்ளுறீங்க? அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களா? 4 பேர் வந்து கண்ணா பின்னாடி என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. தெருவில் தலை தூக்கி நடக்க முடியாம பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த கழுதைகளை இங்க பார்த்து பாத்தியா பாத்தியா வெக்கம் இருந்தா இங்க வந்து உட்கார்ந்து பாருங்களா? டேய், எந்திரிக்கிறா எந்திரிக்கிறா. போங்கடா போங்க. அறியாத பிள்ளைங்க, அவங்க எங்க வெளியில போவாங்க? அறியாத பிள்ளைங்களா? அதனாலதான் வெளியே போக சொல்றேன். இந்த உலகத்துல வெளியே போய் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த 2 மட கழுதைகளுக்கு அறிவு வரும். போங்கடா. நீ போகல. இது வேண்டாங்க. ஓடி. என்னங்க? போடி. டேய், நீங்க எனக்கு பிள்ளைங்க இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்லடா. ஏதாவது ஒண்ணு ஒத்துங்கப்பா. உங்கடா அறிவு கட்ட ராஸ்கல். ஜானகி, இவர் அப்பா இல்ல மோடணும். வயசானாலும் நல்ல வலு இருக்குடா அப்பா. அப்பா, பெரிய அப்பா, நம்மள பார்த்த பிள்ளைகளே இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஐ சே கெட் அவுட். இவரை என்னடா செய்யலாம்? என் பிள்ளைங்க இல்லைன்னு சொன்ன இதே வாயால என் பிள்ளைங்க தான் சொல்ல வைப்போம். முடியுமா? கதைகிட்டே சொல்ல வைப்போம். வாடா.
அப்பா என்னடா வாசப்படியே மிதிக்காதீங்கடாங்கிறாரு. நீங்க கொல்ல பக்கம் வாங்கடான்னா என்ன அர்த்தம்? சிதம்பரம்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஊரு பேரு கேட்ட மாதிரி எங்க விஷயத்துல ஒத்த காலியே தான் நிக்கிறாரு. நீங்களும் ஒவ்வொரு தகராறா பண்ணிக்கிறீங்க. அவர் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி. தகுந்த மாதிரி தானே, தகாத மாதிரி கிடையாது. அதுக்காக பிள்ளைகளை இல்லைன்னு சொல்றதா? திருப்பி கேட்டா எவ்வளவுதான் சிங்கம். 4 நாளைக்கு பொறுத்துக்கோங்கப்பா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் ஐயோ, நம்ம கொடைக்கானல் பங்களால போய் இருங்க, அப்புறம் வரலாம். அப்புறமா நம்மளா தான் வரணும் போல் இருக்கு. அம்மா நாங்களா வர மாட்டோம், அவரை கூப்பிடணும். நீ மகனாடா அப்படின்னு கேட்டா அதே அவர் வாயால வாடா என் மகனே அப்படின்னு கூப்பிட வைக்கிறனா இல்லையா பாரு. அதெல்லாம் வந்து கூப்பிடுவாருப்பா. இந்த பணம் வச்சுக்கோ, அப்பாவுக்கு தெரியப்படாது. திருநியா? அதெல்லாம் எனக்கு செலவுக்கு வச்சுக்கோ. இவனுக்கு எல்லாம் இதுலயும் இருக்கு. முத்து, ஜானகி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. வேலைக்கு சாப்பிடுங்க, ஜாக்கிரதையா இருங்க.